Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. வழிப்பறி இளைஞரை அலறவிட்ட சிங்கப்பெண் 1 ஹவரில் ட்விஸ்ட் கொடுத்த கர்மா. பலத்த காயத்தோடு ஆம்புலன்ஸில் அதே பெண்ணிடம் வந்த மாஸ் சம்பவம். மருத்துவமனையில் மாவுக்கட்டோடு திருவென விழிக்கும் இளைஞர். தாலி பறிக்க முயற்சி செய்த போது விபத்தில் படுகாயமடைந்த கணவன் மனைவி. எஸ்கேப்பான நபர் மற்றொரு விபத்தில் சிக்கி அதே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட சுவாரஸ்யம். போலீசார் பிடித்து அஜக் பஜக் மஜக். நாங்கள் நேற்று நைட்டு பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு பொண்ணுந்துட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த ஆளை பார்க்கன்ற மேம்பாலத்து மேலே போயிட்டு இருந்தோம். பின்னாடி ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். சரி, அவர் ஏதோ பின்னாடி சும்மா வராரு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஒய்ஃபோட செயினை பிடிச்சி இழுத்துறாரு. செயின் இழுத்தோடனே அவர் நினைக்கிற மாதிரி நாங்கள் அப்படியே ரோட்டில் எல்லாம் விழுந்துட்டோம். விழுந்த உடனே அவர் அவருக்கு அடிபட்டு இருந்தது. அவர் ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்கலாம் சேர்ந்து எங்கள் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு வந்து இங்கே கல்லூர் ஜிகிச்சை சேர்த்தாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஆலப்பாக்கம் அருகே பின்னால் பின்தொடர்ந்து வந்த ஒரு நபர் அவரது மனைவியிடம் சங்கிலி பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டு 2 வாகனமும் உரசி கீழே விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். மக்கள் ஓடி வருவதற்குள்ளாக அந்த வழிப்பறி ஆசாமி பைக்கை எடுத்துக்கொண்டு தப்பிவிட குள்ளஞ்சாவடி அருகே மேலும் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த வழிப்பறி இளைஞர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறார். இது குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணிடம் வழிப்பறி இளைஞர் புகைப்படத்தை காண்பிக்க இவன்தான் என் தாலியை பறிக்க முயன்றான் என அந்த பெண் கொந்தளிக்க காவல்துறையினர் அந்த வழிப்பறி இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online.